உலகம் போற்றப்பட்ட நல்ல திரைப்படம் என்கின்ற களத்தில் டைட்டானிக் மூவி உலக திரைப்படமாகவே கருதப்பட்டது. அவரவர் மொழியில் நடந்த அவரவருடைய வம்சாவில் நடந்த காதல் கதை போல இந்த கதையை தத்துரமாக எடுக்கப்பட்டது. என்ன காரணம் என்று இதுவரைக்கும் நமக்கு புரியாது. இந்த கதையை நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் நடக்கிற கௌரவ கொலை, அதாவது கௌரவ கொலை கதையை சார்ந்தது தான் அந்த கதையை. இந்த கப்பலில் இந்த உடைய காதலி அவளை கட்டிக்க போகிறவனுக்கு எந்த குறையும் கிடையாது. பெரிய கோட்டீஸ்வரன். அவளை ஆசைப்பட்டு பல விலை உயர்ந்த அந்த வைரத்தை அவளுக்கு தன்மானமாக கொடுத்து கப்பலில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறான். எதுக்காக அவனை கட்டிக்கணும்னு அவளுக்கே புரியல. ஏன்னா எல்லா விதத்துலேயும் வசதி, அழகு எல்லாமே இருக்குது. ஏன் அவனை பிடிக்கல? இதுதான் தமிழ் கதை, இதுதான் தமிழ் திரைப்படங்கள். அவன் எதுக்காக சாக போகிற ரீசன் சொல்ல தெரியல. அவனுக்கு கால் ஊனமாக இருக்குது, வயது முதிர்ந்தவனாக இருக்கான், எங்கள் அப்பாவுடைய வயதாக இருக்கிறாரு, எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு வயது இருக்கலாம், ஒரு 5 வயது 10 வயது முதிர்ந்த விஷயங்களாக சொல்லலாம். ஆனால் அவன் இந்த பொண்ணு மேலே ஆசைப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அடமானம் வச்சு அவன் எந்த விதத்திலையும், கில்லி படம் கூட இந்த கதை தான், இதே கதை தான் கில்லி படம். கபாலி அவ்வளோ பெருசாக பேசப்படுற நினைவு அலைகளை பார்த்து பார்த்து அந்த கதைக்குள் செல்கிற திரைப்படம். இந்த கதையில் அந்த கதை இருக்கும். பல கதைகள் இங்கிருந்து திருடப்பட்டதா இல்லை அங்கிருந்து திருடப்பட்டதா ஒன்றுமே புரியல. நல்லா யோசித்து பாருங்கள். அவனுக்கு அந்த பொண்ணுக்கும் அந்த ஹீரோக்கும் நிச்சயதார்த்தம் நடக்குது. இந்த ஹீரோ உள்ளே வந்து ஒரு கிஸ் அடிக்கிறதும் அவங்க அந்த மகிழ்ச்சியான அந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது ஒரு அந்த கட்டிக்க போகிறவனுடைய வீட்டுக்காரனுடைய நிலைமை நினச்சி பாருங்கள். எவ்வளோ ஒரு கொடூரமா அதை தட்டி கொடுத்து சிரிச்சுட்டு போகிறானா, அவனுடைய மன வலிமையான விஷயங்கள் பாருங்கள். இது ஒரு உண்மையான காதல் கிடையாது, இது பொய்யான காதல். இந்த காதல் ரீசன் கிடையாது. அவனுக்கு ஏதோ ஒரு விதமான நோய் வாய்ப்பு இருக்குது, அவனுக்கு திருமணமாக இருக்குது, என்னை ஆசைப்படுறான், அபகரிக்கிறான், ஏதாச்சும் ஒரு ரீசன் சொன்னால் கூட இந்த காதல் தவறான காதல் சொல்லலாம். அவன் மேலே ரொம்ப ஆசைப்படுறான். இதை தான் கில்லி படத்தில் பிரகாஷ்ராஜ் திரிஷா மேலே வச்ச காதல். எதுக்காக விஜய் மேலே அவருக்கு நாட்டம்? ஆனால் அதில் பிரகாஷ்ராஜ் மேலே பல வல்கரான விஷயங்கள் இருக்கும். ஆனால் இருந்தாலும் திரிஷாக்காக அவர் போராடுவார். அந்த கதையில் அதே களம் அமைஞ்சிருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த கப்பல் சாயறதுக்கு இந்த கள்ளக்காதல் தான் முக்கிய காரணம். இந்த கள்ளக்காதல் மட்டும் இந்த கதையில் வரல, அந்த கப்பல் சாஞ்சிருக்காது. அப்போது ஒரு கள்ளக்காதல் ஒரு கப்பலே சாய்ச்சிருக்குன்னா அந்த கள்ளக்காதல் எத்தனை வாழ்க்கையை சாய்ச்சிருக்கும், எத்தனை வம்சத்தை சாத்தியிருக்கும், எத்தனை குடும்பத்தை அழிச்சிருக்கும், எத்தனை ஊரை அழிச்சிருக்கும். தனக்கு பிடிச்ச ஒரு வீட்டுக்காரன் வசதியானவன் தன்னுடைய அம்மா கிட்ட மண்டிடுறான், உன் பொண்ணு எனக்கு வேணும்னு ஆசைப்படுறான். அவனை ஏற்றுக்க மாட்டேற, அவனை கிட்ட சேர்க்க மாட்டேற, ஒன்றுத்துக்குமே வக்கில்லாத ஒரு பையன் சாதா உன்னை உயர்த்தி பேசி புகழ்ந்து பேசுகிறான். அந்த ஒரே ஒரு காரணத்திற்காக அவனோடு உன்னை அடமானம் வைக்கிறாய், அவன் மீது காதல் கொள்கிற. ஆனால் உனக்காக பணத்தை கொட்டுறவங்கிட்ட அன்பு இல்லைன்னா அவன் பணம் சம்பாதிக்கிறான். அவங்ககிட்ட எப்படி அன்பு வரும்? அன்பு உள்ளவனிடம் பணம் வராது, பணம் உள்ளவனிடம் அன்பு வராது. இதை ஏற்று பக்குவம் அடைந்து வாழ்ந்தால் மட்டும்தான் பெண்கள் வாழ முடியும். எனக்கு நீ அன்பாகவும் இருக்கணும், பணமாக இருக்கணும், அழகாகவும் இருக்கணும், படிப்பும் இருக்கணும், வசதியாக இருக்கணும், என்னையே நினச்சி கற்பனையாக இருக்கணும். எந்த உலகத்தில் நடக்கும்? நம்மளோட அழகாக இருக்கிற பையன் நம்மளோட அழகாக இருக்கிற பொண்ணை பார்ப்போம் நம்ம யாருமே நினைக்கிறதே கிடையாது. வாழ்க்கை எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுக்குது இந்த திரைப்படம். இந்த கப்பல் முடிஞ்சு போச்சு. இவங்க 2 பேரும் தப்பான உறவில் இருக்கும்போது தான் அந்த கப்பல் முடியுது. அந்த நேரத்துலேயும் அந்த காதலன் சொல்கிறான், நீ எனக்கு என்னோட என்னோட வந்துருன்னு போகிறாரான். ஆனால் அவள் ஒரு காதலனை தேடி ஓடுறான். உன் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய வேதனை சந்திச்சிருப்பான். எவ்வளோ கஷ்டப்பட்ட சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் ஒரு அழகான பொண்ணு மேலே தான் நம்ம திணிக்கிறோம். அந்த அழகான பொண்ணு நமக்கு துரோகியாக இருந்த மனசு அவன் நினச்சி பார்க்குறாங்க. அவன் மேலே எந்த குறை வைக்க முடியல. இவன் பேசி அவளை ப்ளே பண்ணான், இவன் அன்பால் அவன் மனசை மாற்றினான். இவன்கிட்ட அன்பு இல்லை, பணம் இருக்குது. அப்போ அன்பு தானே வாழ்க்கையில் ஜெயிக்குது, பணம் ஜெயிக்கல. ஏன் பணத்து மேலே இந்த பெண்கள் ஆசைப்படுறாங்க? வசதி மேலே ஏன் ஆசைப்படுறாங்க? பொருளாதாரத்து மேலே ஏன் ஆசைப்படுறாங்க? அன்போடு வாழக்கூடாதா? அன்பும் தேவை, பொருளாதாரம் தேவை, அழகும் தேவை, படிப்பும் தேவை, அந்தஸ்தும் தேவை. இது இருந்தால் மட்டும்தான் வாழ்க்கை.